ஹலோ மோட்டோ ஃபேம், நம்மளுடைய மைல்ஸ் பை மோட்டோ வேகனோடைய 2வது எபிசோடில் இருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தார் ராக்ஸ் நம்ம கூட இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மஹேந்திராவுடைய ஒரு தார் ராக்ஸ் வந்து நம்மளோட ஃப்ளீட் வெஹிக்கிளாக வந்தது. ஒரு பீரியட் வரைக்கும் நம்ம கூட இருக்க போகுது. அப்போ அதில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் கொஞ்சம் வேலையாக கோயம்புத்தூர் போனோம். நாங்கள் ஒட்டச்சத்திரம் தாண்டி இருக்கிறோம், அந்த புதிய ரோட்டில் இருக்கிறோம். அந்த இடத்துல தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுக்கிறோம். ஊரில் இருந்து நாங்கள் இது வரைக்கும் வந்திருக்கோம். நீங்கள் இதோட அழுக்கெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, நல்ல மழையான ஒரு கண்டிஷன். ரீசெண்டாக பசால்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இது முழுக்க ஒரு லாங் டிரைவ் சம்மந்தப்பட்ட ஒரு தார் ராக்ஸோட ஒரு கண்டென்ட். ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பசால்ட்டோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், இது நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற எபிசோட்ஸ். என்னென்னா, எப்படியும் நாங்கள் வந்து நிறைய ரோட் ட்ரிப்ஸ் பண்ணுவோம். இப்போ என்ன யோசிக்கிறோன்னா, இந்த மாதிரி ரோட் ட்ரிப்ஸில் நம்ம எக்கோஸ்போர்ட்டே திருப்பி ஓட்டாமல் நம்ம டீலர்ஸ் கிட்ட வெஹிக்கிள் கேட்டு ஒரு லாங் டிரைவ், அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதர் மீடியா டிரைவ் கூப்பிட்டாலும் இல்லை டீலர்ஸ் கிட்டையாவது ஒரு ஃபஸ்ட் டிரைவ் வீடியோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு Q&A வீடியோ பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம மோட்டோ ஃபேம் கேட்குற கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி 3வது தான் இந்த எபிசோட், அதாவது ஒரு லாங் டிரைவ். இதில் நம்ம காரோடைய டைனாமிக்ஸ் ஆகட்டும், காரோடைய டிரைவபிலிட்டி, கம்ஃபர்ட், என்ஜினோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஃபியூல் எக்கனாமின்னு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக நம்ம அந்த கண்டென்ட் முடிக்கிறது மாதிரி தான் பசால்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு தான் டே 1. இதில் 2-3 நாள் வேலை இருக்குது. நம்ம கூட இருக்கிறது ராக்ஸோடைய டாப் ஆஃப் தி லைன் டீசல் வேரியன்ட். இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் 2.2 லிட்டர் எம்ஹாக் இருக்குது. இது வந்து லாங்கிடியூனலி மவுண்டடாக ரியர் வீலுக்கு பவர் கொடுக்குற டைப்பில் இருக்கும். 175 பிஎஸும் 370 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஏன்னா நீங்கள் இதில் பேட்ஜிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது ஆட்டோமேட்டிக். ஏன்னா இதை ஏசினுடைய லேட்டஸ்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இருக்குது. கூட இது 4x4 வேரியன்ட். இங்கே உங்களுக்கு பார்த்தா 4x4 இருக்குது. இப்போது நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்களுடைய லக்கேஜை முதல்ல உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து பூட் ஸ்பேஸோடைய ஃபுல்லி ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஸ்பேஸ் இதில் இருக்குது. எங்களுடைய பேக்ஸ் எல்லாமே அது ஹோல்டு பண்ணி வச்சுருக்குது. நம்ம இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி என்னென்னா, நம்மளுடைய பையர்ஸுக்கு இடையில் ரீசண்டான பீரியடில் ரொம்ப என்கொயரி நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாடல் வந்து ராக்ஸ். ஒன்று, அந்த லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லக்கூடியது. எல்லாருக்குமே ஒரு எஸ்யூவி மேலே இருக்கிற கிரேஸில் இந்த லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்கிட்ட ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. கூட மஹேந்திராவுடைய அந்த லான்ச் பீரியடில் கிரியேட் ஆன ஒரு ஹைப் இருக்குது பாருங்கள். அந்த MTV VCL சஸ்பென்ஷன் ஆகலாம், ப்ளஸ் இந்த இன்டீரியருடைய அந்த ஸ்பேஸ், அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு லுக் ஆகலாம். இதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இதோடைய ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி அது இன்னொரு லீக்கில் இருக்கும், அது இன்னொரு DNA. ஆனால் நிறைய பேர் பையிங்கில் வந்து ஃபோக்கஸ்டாக கேட்குற ஒரு ஏரியா வந்து இது ஒரு ஜீப்போட பாடி ஷேப்பில் இருக்குது. அதாவது ஒரு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஒரு பாடி ஆன் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் ஹைவே டிரைவ்ஸில் எப்படி இருக்கும். சின்ன ஷார்ட்டர் டெஸ்ட் டிரைவ்ஸில் அவங்களாலே இன்றைக்கி வந்து டெசிஷனை ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த மைல்ஸ் பை மோட்டோ வேகனுடைய பர்பஸே வந்து நம்ம இந்த லாங் டிரைவ் ஃபோக்கஸ்டாக தான் எடுக்கிறோம். இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம மார்த்தாண்டம்லேருந்து கிளம்புறோம், இப்போ வரைக்கும் 370.1 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் எல்லா டைப் ரோட்லேயும் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்ல முடியும். எங்கள் ஊரில் லக்கிலி பாலத்துக்கு கீழே இப்போ ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. நாகர்கோவில் வரைக்கும் வரக்கூடிய ரோட்டில் பிட் ஆஃப் பேச்சஸாக இருக்கும். அப்போ எல்லா டைப்பான பாட் ஹோல்ஸ் இருக்கும், பேட்ச் இருக்கும், கனெக்டிங் ஜாயின்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காங்கிரீட் ரோட் ஸ்ட்ரெச் இருக்குது டுவர்ட்ஸ் திருநெல்வேலி வரக்கூடியதில். அதுக்கப்புறம் நல்ல பிட்டுமன் ரோடு இருக்குது. எல்லா ஸ்டைலுக்கும் முதல்ல வந்து நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நம்ம டீமில் எல்லார்கிட்ட கேட்டாலும் தெரியும். முதல்ல நான் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேன். இவங்களுக்கு எல்லாம் சீட்டிங் செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா பாடி ஆன் ஃப்ரேமில் நம்ம ஒரு ஹை ரைஸில் இருக்கிறோம். ஒரு வழக்கமாக நம்ம மோனோகாக்ஸில் லாங் போகிறதுனால தான் அந்த ஒரு ஸ்டைல். அப்புறம் ஓரளவுக்கு நம்ம அடாப்ட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் குவாலிட்டி பற்றி தான் நம்ம முதல்ல சொல்லணும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு யூஸ்ட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுத்ததை தாண்டி இந்த காருக்குன்னே ஒரு ஸ்டைலான ஒரு ரைட் குவாலிட்டி இருக்கணும். அது எப்படின்னு நீ என்ன ஃபீல் பண்ணேன்னு சொல்லு. எப்படின்னா மைக்கு இப்போ ஹைவேல பரவாயில்ல, ஆனா நம்ம ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, அப்போ வந்து ஒரு சின்ன பிட்டரா இருந்தாலும் அந்த சஸ்பென்ஷன்ல இருந்து எனக்கு வந்து அந்த காலில் வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகிட்டே இருந்தது. நம்ம அந்த அதுக்கப்புறம் காங்கிரீட் ரோட்ல தான் ஆகிட்டே இருந்தோம். ஆனால் இந்த ரோடு வந்ததுக்கப்புறம் இந்த வைப்ரேஷன் இல்லை. ஆனால் அங்கே இருந்ததுக்கும் இப்போ கம்பேர் பண்ணால் இப்போ ரைடு நல்லா இருக்குது.
அப்போ அந்த பாடியில் எதுவுமே தெரியல எனக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருந்தது. இதை நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கான ஒரு டிப்பாக கூட யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஒரு வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நாங்கள் வந்து நம்ம மோட்டோ ஃபேம் கிட்ட ரொம்ப லாங்கான ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க என்கரேஜ் பண்ணுவோம். ஹைவேஸ் கண்டிப்பாக போங்க, லாங் எடுத்தால் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுவும் அப்படி தான். இப்போ நம்ம வந்து ஒரு பையர் வந்து நம்ம ஊருக்குள்ளே மட்டும் ஓட்டியிருந்தாங்கன்னா இதோட இம்ப்ரெஷனே கிடைக்காது, அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஒரு அவுட்டர் ஏரியாவுக்கு வரும்போது தான் இந்த ஸ்டைல் தெரியும். ஆனால் இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இப்போ இவங்களுடைய காம்படிஷனில் இருக்கிற XUV 700 மாதிரி இது இல்லை. அது ரொம்ப சாஃப்டான ரியரில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனோடைய ஒரு வெஹிக்கிள். ஆனால் இது வந்து நம்ம இந்த ரிவ்யூஸில் ஆகட்டும், இந்த சேசிஸோட எக்ஸ்பிளனேஷனில் ஆகட்டும், இந்த வாட்ஸ்லிங் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க பேசும்போது ஒரு காலகட்டத்தில் இருந்த பாடி ஆன் ஃப்ரேம்ஸுக்கு இருந்த நிறைய நெகட்டிவ்ஸை இது ஓரளவுக்கு நெருக்கி கொண்டு வந்திருக்கு. பாசிட்டிவ். அக்ரீடா? ஆன்சர் என்ன சொல்ற? ரொம்ப அக்ரீன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிறிஸ்டால டிராவல் பண்ணலாம், அதுக்கு இதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். ஆனால் ஒரு மோனோகாக்கா இதை நம்ம பார்க்கவே செய்யக்கூடாது. மோனோகாக் வர்சஸ் பாடி ஆன் ஃப்ரேம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் இப்படி தான் பிஹேவ் பண்ணும். அதில் எப்படி பெட்டராக கொடுக்க முடியும், பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, எப்படி பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட் குவாலிட்டி பார்த்துனது. ஆக்சுவலி நாங்கள் சொன்ன இந்த விஷயத்தை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இப்போ ஒரு மோனோகாக்கில் இருந்து வர்றவங்களுக்கு தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கிளவராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போகணும், பின்னாடி எல்டர்லி பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போய் இதை நம்ம காட்டணும். ஆனால் நீங்கள் ஒரு ரெகுலர் பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் இருக்கிறீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரியும். ஏன்னா ஒரு பொலிரோ நியோ, இன்ஃபேக்ட் வந்து பழைய இன்னும் பழைய பொலிரோ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. அதான் நம்ம இப்போ யூஸ்வலாக லாங் டிரைவ்ஸ் ரொம்ப பெருசாக பிரேக் எடுக்க மாட்டோம். ஏன் மராசோவில் கூட அப்படிதான். நம்ம நிப்பாட்டும் 10 நிமிஷத்துல கிளம்பிடும். ஆனா இதுல கொஞ்சம் டைம் ஆகுது நமக்கு. அந்த பாடியில அந்த ஃபீல் வந்து பிரேக் வந்து கொஞ்சம் கூட எடுத்தாதான் நமக்கு அந்த டயர்டு பெருசா. அது ஆக்சுவலி என்னன்னா, நம்மளுடைய பாடி மோனோகாக்ஸ்க்கு யூஸ்டா இருந்தது. இன்ஃபேக்ட் மராசோ பாடி ஆன் ஃப்ரேம் இருந்தாலும் அது வேற ஒரு லீக்ல இருக்கிற வெஹிக்கிள். ஓகே, அது ஒரு நல்ல பாயிண்ட். இது வந்து பிராக்டிக்கலா ரியாலிட்டியில உள்ளது. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்பேஸ். ஏன்னா 3 டோர் தார் இருந்த போதே ஸ்பேஸுக்காக தான் இப்படி ஒரு மாடலை வந்து இவங்க என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா. நம்ம கூட்டத்தில் உள்ள டாலஸ்ட் பர்சன்டேஜ் நம்ம வரும். ஏன்னா எங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் இருக்கிற ஆளே அவனோட சைஸ் தான். சொல்லு, எப்படி டாலஸ்ட் பர்சனோட ஃபீட்பேக் என்னன்னா, இப்போ நம்ம காலை வந்து நேராக வச்சுருப்போம்ல, இப்போ இந்த நேராக வச்சிருக்கிற பொசிஷனில் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த வண்டியிலையுமே அந்த தை சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா இந்த வண்டியும் பேக் சீட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குது. அப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்குள்ள வந்து கால் போகல. இப்போ டேனி வச்சிருக்கிற பொசிஷனுக்கு எனக்கு கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கேன், பேக்கில் கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம இப்படி கிராஸாக போட்டு ட்ராவல் பண்ணுறப்போ வந்து தை சப்போர்ட் இருக்குது, லெக்ரூம் வந்து நிறையவே இருக்குது. இங்கே சீட்டிங் பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, குறைவில்லை, குறைவே கிடையாது. ஜெரோம் கிட்ட கேளு. ஜெரோமுக்கு வந்து என்ன ஃபீட்பேக் ஜெரோம்? ஏன்னா பரவாயில்லண்ணா, ஒரு ஒரு ஒன் லைன்ல என்ன சைஸுக்கு என்ன வண்டி அது வந்து ஒரு 0 சைஸ் பர்சன் அவன் எங்கே ஃபிட் ஆகும். அது உண்மையில எவ்வளவு பிராக்டிக்கலான லைஃப் ஸ்டைல் தெரியும். ரிக்ளைனிங் இருக்கு, ரிக்ளைனிங் இருக்கு, சப்போர்ட்டிவா இருக்கா? ரிக்ளைனிங் நல்ல சப்போர்ட்டிவ். ஓகே, சூப்பர். இப்போ சீட்ஸை பத்தி கூட நம்ம இதில் பேசுவோம். ஏன்னா இந்த கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடியதோடைய ஒரு பாயிண்ட் வந்து சீட்ஸோடைய ஸ்டைல். சீட் எப்படி இருக்கு அதில் என்னன்னா, இப்போ அந்த முன்னாடி அந்த பாடி ஆன் ஃப்ரேம் பற்றி பேசல, பழைய பாடி ஆன் ஃப்ரேம் அதில் வந்து ஒரு இப்படி ஒரு வெர்டிகல் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இது எனக்கு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னேன், அந்த காலில் வந்து வைப்ரேஷன், அது வந்து எனக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன்லேருந்து வர ஃபீட்பேக் சீட்டில் வரதுனால சீட்டு தான் அதை வந்து எனக்கு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு இது சீட்டு கொஞ்சம் என்ன சொல்லுது, ஒரு உட்டு மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கு. சொல்றது வந்து அந்த பேட்டர்ட் ரோட்ல போகும்போது ஃப்ளோர்ல இருந்து உனக்கு அது வந்தது. ஓகே, அங்க தான் இந்த மோனோகாக்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் வருது. இப்போ நம்ம இன்ஜினியரிங் பத்தி நம்ம இது பலவாத்தனால தான் நமக்கு இது சொன்னேன், இப்போ அது வரல. அதான் இது வந்து நம்ம பாடிக்கு புதுசு. ஏன்னா நம்ம ஹைவேஸ்ல ரொம்ப டிராவல் பண்ணதே மோனோகாக்ஸ்ல தான், ஒண்ணுமே இருக்காது. அதான் அந்த இன்ஜினியரிங்குள்ள அந்த டிஃபரன்ஸ். இப்போ இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க
இந்த ஸ்மார்ட் கிரால் ஆகலாம், இதெல்லாம் பண்ணணும்னா, இந்த ஆஃப் ரோட் பண்ணணும்னா இது இப்படி தான் இருக்கணும். இது இப்படி இருந்தால் இதை மோனோகாக்கில் பண்ணால் இந்த எஃபெக்ட் அது கொடுக்காது. இப்போ நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இந்த விஷயம் இருக்குது. இதில் ஸ்பேஸில் நான் சீட்டை பற்றி சொல்லும்போது ஓகே, நம்ம இந்த காரோட சைஸுக்கு ஓகே, எனக்கு பெரிய ஹாப்பி வந்து இதில் வெண்டிலேட்டட் சீட் இருக்கிறது. அப்புறம் இந்த ஒயிட் வந்து டாப் ஆஃப் த லைனில் இப்போ அந்த மோக்கா ப்ரௌன்னு சொல்லக்கூடிய கலர் வந்திருக்கு. அது வந்தது எவ்வளோ நல்லதுன்னு உள்ளது இந்த சீட்டோட கலர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அப்புறம் டிஎல்ஓ ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்கு, ஓகே தான். மலையில் சன்ரூஃப், இன்னைக்கு நாங்கள் சன்ரூஃப் வந்து எங்களை பாதர் பண்ணாது, நல்ல ஆம்பியன்ஸான ஒரு கிளைமேட். அதுலேயும் டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ரோடோடைய ஸ்டைல் இது வந்து எங்கள் கன்னியாகுமரி மாதிரியே இருக்கிற ஒரு ஊர் ஸ்டைல். ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போது 485 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 485.5, ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 64. ஏன்னா நாங்கள் வந்து 110க்குள்ளே தான் கீப் பண்ணி ஓட்டினோம். 100 to 110 வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கம்ஃபர்ட் லெவலும் பர்ஃபெக்டாக இருந்தது. எக்கனாமிக்கெலாம் இருக்குது. எக்கனாமி நான் எண்டில் சொல்கிறேன், ஓவரால் ஃபியூல் எக்கனாமியை. இன்ஃபேக்ட் வந்து நம்ம தூரம் வர வர பாடி வந்து இதோடைய டிரைவிங் அந்த ஒரு ட்ராவலிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆச்சுது. நீங்கள் வந்து வெஹிக்கிளோடைய ஓவரால் அந்த ஒரு சீட்டிங்கில் அதில் இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னா, ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ஹை ரைஸில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி, நீங்கள் வந்து பேசஞ்சர் ஆகலாம், டிரைவர் சென்ட்ரிக் ஆகலாம், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ நமக்கு வந்து அடுத்த இது வந்து சிட்டியில் நைட் ஒரு டிரைவ் எடுக்கணும். சிட்டி டிரைவையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இதுக்கு முந்தின இது பார்த்தவங்க நான் நைட்டு டிரைவை வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். நைட் நாங்கள் நிறைய 2 நாள் டிரைவ் பண்ணியாச்சு. இது இன்னைக்கு சாட்டர்டே, நாங்கள் பேசுனது வந்து வெனஸ்டே தானே டேனி. 2 நாள் ஃபுல் டே நாங்கள் முடிச்சாச்சு. இன்ஃபேக்ட் என்னென்னா நைட் டிரைவுக்கு ஸ்டோரியை நான் சொல்கிறேன். நாங்கள் அன்றைக்கி ஷூட் பண்ண முடியலை, நிறைய தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம். ஆக்சுவலி என்னென்னா முதல்ல வந்து நான் இப்போ சிட்டி டிரைவ் ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எஸ்யூவிஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹெவியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெவியாக இருக்கும், லுக்குக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சாதுவாக இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்கும். முன்னாடி இருந்த எஸ்யூவிஸ் அப்படி தான் இருந்தது. ஏன்னா முதல்ல வந்து இது பவர் ஸ்டீரிங் வர்றதுக்கு முன்னாடி டைரக்டாக இருந்தது, நம்ம நிறுத்திக்கிட்டு திருப்புறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வந்தது. ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வந்து நிறுத்திக்கிட்டு திருப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தது, டிரைவிங்கில் நல்ல சப்போர்ட் கொடுத்தது. ஆனால் நீங்கள் இது வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங், நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நான் சொல்லணும்னா 3 door தாரில் வந்து உங்களுக்கு இது இருக்கும், ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் இருக்கும். இந்த பர்டிகுலர் 5 doorல வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் இருக்குது. எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்கோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நீங்கள் ஒரு சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் வந்து மேனுவரிங் பண்ணுறது தான் அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அவ்வளோனா அவ்வளோ சிம்பிளாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். இவ்வளோ பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீலே இருக்காது. அப்புறம் தாருக்கு இருக்கிற ஒரு இந்த சீட்டிங், அதாவது நம்ம ஒரு ஹை ரைஸில் உட்காந்துருக்குறோம், நமக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஹை பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் வந்து இதுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆல்ரவுண்டு விசிபிலிட்டி, நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலும் தெரியும், உங்களுக்கு பானட் தெரியும், பெரிய மிரர்ஸ் இருக்குது, நம்ம ஸ்டியரிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ரீசென்டர் ஆகுது. ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண வெயிட் ஆட் ஆகும். ஆனால் சிட்டி டிரைவபிலிட்டியில் ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்டியரிங், செகண்ட் பாயிண்ட் சீட்டிங்னா, 3வது பாயிண்ட் இந்த என்ஜின் பற்றி நிறைய இடத்துல நம்ம பேசிட்டோம். இதோட ரிஃபைன்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிரைவபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ்னு பேசிட்டோம். ஆனால் சிட்டியில் ஃபோக்கஸ்டாக நம்ம பேசும்போது அதோடைய லோ எண்ட் டிரைவபிலிட்டி பேசணும். லோ எண்ட் வந்து டர்போ லேக் இருக்காது, அது டிரைவபிலிட்டி அது குறைவே இல்லை. ஆனால் இதை எலிவேட் பண்ணுறது பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஆகலாம், இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோவில் இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், இந்த 6 speed 80 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸ். ஏன்னா நீங்கள் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. அது அப் ஷிஃப்ட் பண்ணுறதாகட்டும், டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதாகட்டும், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தா தான் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். லைட் ஃபுட்டடாக ஓட்டிக்கிட்டே நம்ம இருக்க முடியும். உங்களுக்கு குயிக்கான ஒரு ஓவர்டேக் பண்ணணும்னு தோணும் போது நீங்கள் ரவ் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு ரவ் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். அதில் பர்ஃபெக்ட். இப்படி இதோடைய டிரைவபிலிட்டியில் நிறைய பாசிட்டிவ்ஸ் நம்ம சிட்டியில் சொல்கிறோம். நெகட்டிவ்ஸ் இந்த சென்ஸ், இது எடுக்கிற ஸ்பேஸ். ஒரு யூ டர்ன் பண்ணணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூ டர்ன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கட்டடிச்செல்லாம் ஓட்டலான்னு நினச்சாலும் அதோடைய சைஸ், ஆனால் ஆப்வியஸ்லி இதோடைய லெங்த் அண்ட்
விட்த் வந்து ஒரு பேட்டர் பார்த்தீங்களா, அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மிரர்ஸ் எல்லாம் பார்த்து தான் கட் பண்ணணும். ஏன்னா பைக்கர்ஸ் வந்து பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி, அவங்க குவிக்காக நம்ம ஒரு தடவை மிரரில் பார்த்துட்டு நம்ம ரோடை பார்த்துட்டு திரும்பும்போது அவங்க வேற ஒரு பொசிஷனில் நம்மக்கிட்ட இருப்பாங்க. அப்போ அதனால இந்த மாதிரி க்ளோஸ் டிராஃபிக்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப இது பண்ணி தான் ஓட்டணும். அது இந்த வெஹிக்கிளோடைய சைஸோடைய ஒரு ஃபேக்டர். யாராச்சும் வந்து இதை நான் சிட்டியில் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குமா, இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உண்மையிலே ஹேண்டில் பண்ணுறது ஈஸி தான். நாங்கள் வந்து நைட்டு வந்து ட்ரைவ் பண்ண நினச்சதே வந்து இந்த சிட்டி ஸ்டோரின்னு சொல்லி அந்த ஹெட்லேம்போடைய பாயிண்ட்டை கூட பேசணும்னு சொல்லி தான். ஆக்சுவலி நைட் எல்இடி ஹெட்லேம்ப்ஸ் வந்து அடிக்குவேட், அதாவது தேவையான அளவு நமக்கு பிரைட்னஸ் கொடுக்குது. சின்ன கன்சோல் தான், ஆனால் தேவையான அளவு பிரைட்னஸ் கொடுக்குது. ஹைபீம் எல்லாம் ஆப்போசிட்டில் வரக்கூடிய செடான்லாம் உட்காந்துருக்கிறவங்களோட கண்ணுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். அதனால் ஹைபீம்ஸ் எல்லாம் சிட்டியில் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஃபோக் லேம்ப்ஸும் ஒரு கன்ஸ்ட்ரபிளான ஒரு சின்ன வேலையை பண்ணுது. நைட்டுடைய ஃபுட்டேஜ் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, அது ஓகே தான். இப்போ நீங்கள் நிறைய பாசிட்டிவ்ஸ் நாங்கள் பேசி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நாங்கள் ஓவரால் பார்த்தோன்னா, நாங்கள் ஓடோமீட்டர் ரீடிங் வச்சு பார்க்கும்போது 1541 கிலோமீட்டர் வந்து இதை ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஓட்டியிருக்கோம் மிக்சடாக. ஏன்னா ஒரு லாங் ட்ரைவ் நீங்கள் அந்த கண்டென்ட் பார்த்தாச்சு. இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதில் எங்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். முதல் நெகட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ பெரிய மேசிவான ரூம் இருக்கக்கூடிய ஒரு காரில் வந்து பாட்டில் ஹோல்டரே கிடையாது. நீங்கள் பாருங்கள், எந்த பாட்டிலையுமே நீங்கள் இங்கே வைக்க முடியாது. இதாச்சும் மினரல் வாட்டரோட இது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டாது உள்ளே இப்படி திருகியாவது வைக்கலாம், இப்படி இருக்கும். இது நான் ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவேன், அது வந்து உள்ளே போகாது. நாங்கள் நிறைய நேரம் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட சீட்டு பக்கத்துலேயே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணுற அந்த பிரச்சனை நாங்களும் ஃபேஸ் பண்ணோம், இதோடைய சீட்ஸ். ஏன்னா இந்த பீரியட்லேயே நாங்கள் வந்து இதோடைய அந்த கலருடைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வெஹிக்கிள் எங்ககிட்ட வந்த அன்றைக்கே முதல் நாள் இதை வாஷ் தான் பண்ணோம், க்ளீன் பண்ண. எங்களுக்கு வந்து கார்ஸோட இன்டீரியர் நீட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நம்ம கண்டனில் பார்த்துருப்பீங்க, அந்த டீட்டெயிலிங் மாஃபியாவில் போய் வந்து ஒரு ஃபுல் வாஷ் போட்டோம். அதுலேயே அவங்க நீட் பண்ணி கொடுத்ததுனால தான் இது இன்றைக்கி இந்த கண்டிஷனில் இருக்குது. இல்லைன்னா நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டைலுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்த நெகட்டிவ் நான் சொல்கிற நேரம் வந்து இன்டர்நெட்டில் சில ரூமர்ஸ் நம்ம கேள்விப்படுறோம், கலர் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, ஏதோ கிரே வருதுன்னு சொல்லி. வருதுன்னு அது ஒரு வெல்கம் அடிஷன். அப்புறம் பாருங்கள், இந்த ஆம்ரெஸ்ட் வந்து டிரைவர் சைடு மட்டும்தான் ஸ்லைட் ஆகும். இது ஏன் அப்படி ஒரு பார்ஷியாலிட்டின்னு தெரியல. இதையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா டிரைவருக்காவது இங்கே ஹேண்ட் வைக்கிறதுக்கு இதில் ஒரு ரெஸ்ட் இருக்குது, இங்கே வந்து நமக்கு ஒரு கேப் நல்லாவே இருக்குது. இங்கே வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இல்லைனா நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். மீன்ஸ் பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் அதை வச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவாக நம்ம சொல்ல வேண்டியது வந்து, கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது இந்த வைப்பர்ஸ் வந்து நல்லாவே வைப்ரேட் ஆகும். அந்த வைப்பரோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வைப்பருக்கு மேலே ஒரு ஏரோடைனாமிக் ஒரு பிளேடு ஒன்று இருக்குது, இப்படி ஒரு கர்வி நேச்சர் இருக்கும் இந்த போர்ஷனுக்கு மேலே. அது இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், விண்டை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு இதை லிஃப்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இது சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்றபடி ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லி என்ஜினியர்ட் கார்ஸ். நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியும். சஸ்பென்ஷன் இந்த சென்ஸ் வந்து இதுக்கு நம்ம யூஸ்ட் ஆகணும், கொஞ்சம் ஸ்டிஃப் தான். நம்மளுடைய புரோக்கன் ஜாயின்ஸ் ஆகட்டும், சில எட்ஜி ரோட்ஸ் சர்வீஸ் லைனில் இருந்து நம்ம வந்து மெயின் ரோடுக்குள்ளே கனெக்ட் ஆகிற நேரம் 2 லெவலில் போட்டிருக்கிற பேச்சஸில் எல்லாம் அதோடைய அந்த ஹிட்டு வந்து நமக்கு உள்ளே தெரியும். மேபி அதை கொஞ்சம் கூட சாஃப்டாக டியூன் பண்ணாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கூட பார்த்தோன்னா கீழே சென்ட்ரி கிடையாது, ரிமோட் இருக்குது, ஆனால் கீழே சென்ட்ரி இல்லை. அது இன்றைக்கி இருக்கிற வெஹிக்கிளோடைய ப்ரீமியம்னஸில் அது ஒரு மிஸ்ஸிங். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் நம்ம வந்து பார்க் பிரேக்கை வந்து நீங்கள் கியர் ரிலீஸ் பண்ணி பார்க் பிரேக்கை மேனுவலி கை வச்சு ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. அது மேபி இது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டோட தான் எங்களுக்கு ஒரு கிராஸ் செக் பண்ணணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலி நாங்கள் இப்போ வந்து ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணுறோம், மணி 2 மணி, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1089.7 கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரிப் நாங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் ட்ரிப் ஓட்டியிருக்கோம். 24 மணி நேரம் வந்து இந்த காரில் நாங்கள் வந்து இந்த 4 நாளில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் காட்டுது. ஃபியூல் எக்கானமி வைஸ் சொல்லணுன்னா
ஆக்சுவலி இந்த இதில் வந்து சிட்டியில் ஒரு 9 to 10 ஆவரேஜாக இருக்கும். ஹைவேஸில் வந்து ஒரு 11 to 12 எங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம ரிவ்யூஸுக்காக இந்த வெஹிக்கிள் கொண்டு போனதில் குறையாமல் ஒரு 4 மணி நேரம் ஏசி போட்டு நின்றுருக்கோம். நாங்கள் கண்டனுக்கு இடையில் வெயிட் பண்ணது, இன்னொரு லொக்கேஷனுக்கு போனது, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே நிறைய ஓட்டினோம். இன்றைக்கி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 522 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். 522.7, 11 மணி நேரம், 47 கிலோமீட்டர் ஆவரேஜ். இப்போ நீங்கள் வந்து ராக்ஸோடைய ஒரு ஓவரால் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா, ராக்ஸ் நம்ம வந்து ராக்ஸுக்கு யூஸ்ட் ஆகணும். முதல்ல மோனோகாக்கில் இருந்தெல்லாம் வர்றவங்க கண்டிப்பாக இதுக்கு யூஸ்ட் ஆகணும். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இதை நம்ம பாடியும் சரி நம்மளுடைய ஒரு டிரைவிங் ஸ்டைலும் முதல்ல அடாப்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து அடாப்ட் ஆனதுக்கப்புறம் இதோட ஒரு யூனிக் ஸ்டைல் அது பாட்டுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணுது. என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டைல் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசிட்டோம். எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங், அந்த ஹேண்ட்லிங், ஹைவே டிரைவபிலிட்டி ஃபோக்கஸ்டாக சொல்லணுன்னா இதோட ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வந்து நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸ் இல்லை ரோட்ஸோட ஸ்டைலுக்கு ஒரு 110 ஓட்டினோன்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். உள்ளே இருக்கிறவங்கள பெருசாக பாதர் பண்ணாமல் நம்ம ஓட்ட முடியும். கார்னரிங் எல்லாம் சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஆக்சிலரேட்டர்லேயே கார்னர் பண்ண முடியும். ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண சொன்னால் இது அது பாட்டுக்கு பில்டு பண்ண, ஏன்னா என்ஜினில் வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து சப்போர்ட்டிங் தான், ரெக்லைனர் ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால அது இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. இப்போ டார்க் கன்வெர்ட்டர் கண்டிப்பாக கன்வீனியன்ட். இந்த கார் எடுக்கிறவங்க நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வாங்குறது இந்த காரோடைய ஸ்டைலுக்கு கண்டிப்பாக நல்லது. இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம பண்ணும்போது என்னென்னா வெஹிக்கிளை இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓவரால் நம்ம வந்து எல்லா டைப்பான ரோட்ஸ், எல்லா டைப்பான கண்டிஷன்ஸுக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இருக்கும்போது அதோடைய இம்ப்ரெஷனை நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் லாங் டிரைவ்ஸும் போகணுன்னா தாரை உடைக்கும் ராக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்கார்பியோ என் வர்சஸ் ராக்ஸில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வந்து டெசிஷன் எடுக்கும். இப்போ இந்த வெஹிக்கிள் நமக்கு தெரியும், நம்ம நிறைய இடத்துல பேசிட்டோம். இது வந்து மஹேந்திராவுடைய ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃப்ளீட் வெஹிக்கிள். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ நீங்கள் ஃப்ளீட் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிகேஷன் இல்லை வந்து இந்த மாதிரி மீடியா பிராண்ட்ஸுக்கு வந்து ரெட் கலர் லைசன்ஸ் பிளேட்டாவோ இல்லை ஒயிட் கலராகவோ பிராண்டு ரெஜிஸ்டர் பண்ண வெஹிக்கிள்ஸை கொடுப்பாங்க. இது வந்து எம்எஸ்பிடி அண்ட் எம்ஆர்வியில் இருந்து நம்ம ரிக்வெஸ்ட் கேட்டு நமக்கு கிடச்சது. பட் அதாவது இதில் சொல்கிறதுக்கு டைரெக்டாக நிகில்ஸ் எதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு கரண்ட் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் நல்லா இருந்தது. இதில் நாங்கள் எடுத்த டேட்டாவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லி நாங்கள் கிராஸ் செக் பண்ண என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இந்த ராக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போதே டீலர்கிட்ட இருக்கிற டெஸ்ட் வெஹிக்கிளையும் பெஞ்ச் மார்க் பண்ண சும்மா ஒன்று ஓட்டி பார்க்கணும்னு நினச்சிருக்கிறோம். இதுதான் இதோட பர்பஸ். ஐ மீன் இந்த வெஹிக்கிள் நம்மக்கிட்ட கிடைச்சதுக்கான அந்த ஒரு ஸ்டைல். இன்னொரு மைல்ஸ் பை மோட்டோ வேகனில் இன்னொரு வெஹிக்கிளில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவ் ரெஸ்பான்ஸ்.